இப்போது நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன். காக்கை நண்பன். ஒரு விவசாயி தன்னோட நிலத்தில் நெல் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தார். அவரோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அதில் நிறைய காக்கா வாழ்ந்துட்டு வந்தது. எப்பவும் தன்னோட வீட்டை சுற்றி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்த காக்கா எல்லாத்தையும் அந்த விவசாயி பிடிக்கவே பிடிக்காது. இருந்தாலும் தன்னோட வீட்டில் இருந்த பழைய சாப்பாடு தானியங்கள்லாம் காக்கைக்கு சாப்பிட கொடுப்பார். ஒரு நாள் அவரோட நிலத்தில் நிறைய வெட்டுக்கிளிகள் வந்துச்சு. அதுங்க நிறைய தானியங்களை மண்ணும் இல்லாமல் பயிர்களே தின்னு தீர்க்க ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்த விவசாயி ரொம்ப வருத்தப்பட்டார். எவ்வளவு கஷ்டப்பட்டாது இந்த வெட்டுக்கிளிகளை துரத்தணும்னு முடிவு செஞ்சார். ஆனால் நிறைய வெட்டுக்கிளிகள் இருந்ததால் அவரால் எல்லாத்தையும் விரட்ட முடியல. ரொம்ப வருத்தப்பட்ட விவசாயி ஒன்றுமே செய்ய முடியாமல் வருத்தத்தில் அங்கேயே உட்காந்து தன்னோட நெல் பயிரை வெட்டி கிளிகளுக்கு தின்னு நாசமாக பார்த்துக்கிட்டாரு. வருத்தமாக உட்கார்ந்து இருந்த விவசாயியை பார்த்த காக்கைகள் உடனே பறந்து வெட்டுக்கிளிகளை பிரித்து திங்க ஆரம்பிச்சிடுங்க. இதை பார்த்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வெட்டுக்கிளையும் பிரித்து தின்ன கருகள் எல்லாம் பார்த்த விவசாயி, அடடா, இத்தனை நாளாக நமக்கு தொண்டோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த காக்கா எல்லாம் தான் கொடுத்த சின்ன உணவுக்காக இப்போ நம்ம உதவி செஞ்சு நம்மளை காப்பாற்றிருச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அன்னையிலேருந்து காக்காவோட சேர்ந்து தன்னோட வாழ்க்கையும் வாழ ஆரம்பித்தார். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நாம் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணால் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடிக்காமலே கூட உதவி செஞ்சீங்கனாலும் அந்த உதவி என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஆபத்தில் இருக்கிறப்ப கை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. நன்றி.